வேணும் எல்லாம் 2 பேரும் பிதாயி வேணும் போகணும் இந்த பிதாயி டிவி கேட்க ஓட்டு போடுங்க, உங்க தலைவர் தான் சிஎம். ஆசை இருக்குது. அண்ணன் இதை பார்த்தாருன்னா பசியில்லா சமுதாயம் அண்ணன் உருவாக்கணும். பசியில்லா சமுதாயம் இது ஒரு கோரிக்கை அண்ணன் வைக்கணும். அண்ணன்ட்ட நான் சொல்கிறேன். தளபதி நான் பார்க்க வந்தேன், ஆனால் பார்க்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். நான் சின்ன வயசுலேருந்தே தளபதியோட பெரிய ஃபேனு. நான் ஆல்ரெடி ஏடிஎம்கேல இருந்த அந்த கட்சியில் தான். ஆனால் தமிழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் வரணும்னா கண்டிப்பாக டிவிகேவால் தான் மட்டும்தான் முடியும். தளபதியாக தான் முடியும். டிவிகே வாழ்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஷார்ட்டாக பேசினார், பட் தேவையானதை பேசினார் தளபதி. அண்ட் ரொம்ப ஈகராக இருக்கும் கம்மிங் எலெக்ஷனுக்காக. நாங்கள் குடும்பமாக போய் பூத்தில் நின்று ஓட் போடுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இது ப்ரீவியஸ் எலெக்ஷன் வரைக்கும் எலெக்ஷனை பற்றி ஒரு ஹாப்பினஸ் எங்களுக்கு இருந்ததில்லை, ஆர்வம் இருந்ததில்லை. பட் இந்த எலெக்ஷன் ரொம்ப 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 எதிர்பார்ப்போடு இருக்கும். தளபதிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? எதுக்குன்னு ரீசன் இல்லை. டிஎம்கேக்கு ஏன் ப்ரீவியஸாக நம்ம ஓட்டு போட்டோம்? ஏதாவது ரீசன் இருந்ததா? கிடையாது. அவங்க நல்லா பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் போட்டோம். பட் நல்லா பண்ணுறாங்களா பண்ணலையான்னு மக்களுக்கு தெரியும், இந்த தமிழ்நாடுக்கு தெரியும். அப்போ ஏன் நம்ம விஜய் ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கணும்? ஏன் அவருக்கு ஓட்டு ஏன் போடணும்னு நினைக்கணும்? வரட்டும், ஜெயிக்க வைப்போம். ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் அவர் இந்த 5 வருஷத்தில் என்ன பண்ணுறாருன்னு நம்ம தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி கோயிங் ஃபார்வர்ட் கம்மிங் எலெக்ஷன்ஸ்க்கெல்லாம் யாரை நம்ம தேர்ந்தெடுக்கணும் நம்ம தான் முடிவு பண்ணோம். அவர் தனியாக தான் நிற்கிறாரு, எந்த கூட்டணி கட்சியோட இல்லை. சொன்னதை செய்கிறாரு. இதுக்கு மேலே என்ன வேணும்? ஃபர்ஸ்ட்டு வந்தார், சொன்னதை செய்கிறாரு. மற்ற அந்த டிஎம்கே கூட இப்போ எத்தனை கூட்டணி வச்சுருக்காங்க இல்லையா? அத்தனை வச்சும் எங்கள் தளபதியை பீட் பண்ண முடியலன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் தாம்பரம், ஆக்சுவலாக நான் தேனி, நாங்கள் இருக்கிற தாம்பரம். தளபதி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு நாங்கள் இங்கேயே பார்க்கணுன்றதுக்காக வந்தோம். இப்போ என்ன அவர் ஆட்சிக்கு வந்தால் என்ன பிரச்சனையை முதல்ல அவர் தீர்க்கலாம்? எங்களுக்கு மெயினாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேணுங்க, சீரியஸாக இல்லை. ஏன்னா ஒரு நாளும் நாங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். நைட்டு 10 மணி 11 மணிக்கு மேலே நம்ம ரோட்டில் போனோன்னா ஒரு சேஃப்டியை ஃபீல் பண்ணவே இல்லை. நாங்கள் விமென்ஸ் நாங்கள் சேஃப்டி ஃபீல் பண்ணுறதே கிடையாது. அதுக்கான மாற்றத்தை தான் எங்கள் தளபதி முதல்ல கொண்டு வருவார். விஜய் மேலே என்ன சொல்கிறாங்கன்னா, இது அவர் ஒரு நடிகர், அதனால் இந்த கூட்டம் வருது, வேறு எந்த நடிகர் வந்தாலும் இந்த மாதிரி கூட்டம் வரும், இதெல்லாம் ஓட்ட மாறாதுன்னு சொல்கிறாங்களா? ரொம்ப 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 தப்பு. அவரை நம்ப போய் தான் மக்கள் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு, அது மண்டேனாலும் சரி, டியூஸ்டேனாலும் சரி, ஃப்ரைடேனாலும் சரி. ஃபர்ஸ்ட்லாம் சொன்னாங்க சாட்டர்டே சண்டே அரசியல் பண்ணுறாரு, சாட்டர்டே சண்டே தான் வெளில வராருன்னு. அன்றைக்கி தான் கூட்டம் வருதுன்னு. ஏன் இன்றைக்கி மண்டே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, சென்னை ஃபுல்லாக எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு ஒரு தொகுதிக்கு. இதெல்லாம் கண்டிப்பாக ஓட்டாக மாறும், 100% மாறும். அவருக்கு வந்து முறையாக பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. போன வாரம் வெள்ளிக்கிழமை கொடுக்குறாங்க, கொடுக்கல. இப்போ எப்படி பார்க்குறீங்க? பயம் தான், டெஃபினட்டாக பயம் தான். இங்கேன்னு இல்லைங்க, எவ்வளோ இடத்துல கரூர் இன்சிடென்ட்லேருந்து நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்று எல்லா மக்களுக்கும் தெரியுது, ஆனால் வாயெடுத்து பேச முடியல யாராலையும். பிகாஸ் அவங்க ஆட்சியில் இருக்கனால நம்ம எதுவும் பேச முடியாது. கண்டிப்பாக அவர் வின் பண்ணுவாங்க சொல்கிறீங்க? கண்டிப்பாக வின் பண்ணுவார். இப்போ எல்லாம் நாங்கள் வின் பண்ணுவார்னு 100% நம்புகிறோம். மக்கள் தான் அதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும். உண்மையாலுமே ஸ்பீச் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. தளபதியை பார்க்கணுங்கிறதுக்கு வருஷம் தான் வந்தோம். எங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக அவருக்கு தான். கொஞ்ச நேரம் தான் பேசினார், ரொம்ப கம்மியான நேரம் தான். ப்ரோ ஓகே ப்ரோ, நான் அவர் ஃபேஸை பார்த்து அவர் வந்து ஜஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு அறிமுகம் ஆனாவே போதும் ப்ரோ. அவர் ஜஸ்ட்டு அவர் வீட்டில் இருந்தாலே போதும். பட் ஒவ்வொரு வீட்டில் இருக்கவங்களும் ஒரு பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்களாம் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் தான், அதனால தான் அவர் இங்கே வராரு. அவர் ஸ்பீச்செல்லாம் ஏகப்பட்டது இருக்கே ப்ரோ. அவர் நிறையா பேசியிருக்காரு ப்ரோ. இங்கே வந்து பேசணும்லாம் அவசியம் இல்லை ப்ரோ. எதுக்கு நீங்கள் தளபதி டிவிக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? மற்ற கட்சியெல்லாம் இருக்குது, நாம் கண்டிப்பாக மாற்றம் வேணும் ப்ரோ. மாற்றத்துக்காக மட்டும்தான் போடுறோம். இதே மாற்றத்தை தான் இதே ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. நாம் தமிழரோட ஸ்பீச் எங்களுக்கு பிடிக்கல ப்ரோ. அவரோட இது ஸ்டாண்டர்டு வந்து கரெக்டாக இல்லை. அது மட்டும்தான் நாம் தமிழர் வந்து ஆக்சுவலாக அவங்க மாற்றி பேசுகிறாங்க, சரிங்களா? பட் அண்ணன் அப்படி கிடையாது. ஒருத்தர் புதுசாக வராருன்னா அவரை வந்து ஆதரிக்கணும். சும்மா அவரை பிடிச்சிக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருந்தோம்னா அது வந்து கரெக்டாக இல்லை. ஃபஸ்ட்டு போன வருஷம் பாஸ்ட் 5 இயர்ஸுக்கு முன்னாடிலாம் நாங்கள் நாம் தமிழர் தான் 2 பேருமே போட்டோம். ஆனால் இப்போ வந்துட்டு அந்த நேர்மை அவங்ககிட்ட இல்லை. எங்களுக்கும் சொதப்பலாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அவரும் இன்னும் விஜய் தான் தாக்கி பார்த்தா, டிஎம்கே கவர்மெண்ட்டை பேசாமல் விஜய் தான் தாக்கி பேசிகிட்டு இருக்காரு இன்னும். அதை எப்படி? ஆமாம், கண்டிப்பாக அதுதான் தப்புன்னு சொல்கிறோம் நாம் தமிழர்கிட்ட. அவர் டிஎம்கே பற்றி பேசணும், பிஜேபியை பற்றி பேசணும், ஏடிஎம்கே பற்றி பேசணும். எதுவுமே இல்லாமல் வெறும் விஜய்னு அவர் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்காரு. அது இந்த பாஸ்ட் ஒரு 2 மந்த்தாகவே ரொம்ப விஜயை பற்றி ரொம்ப ட்ரோல் பண்ணுறது, அவர் என்ன பண்ணாலும் தப்புன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ரொம்ப தப்பு ப்ரோ. விஜய் ஆட்சிக்கு வந்தால் எதை மாற்றணும்னு முதல்ல நினைக்கிறீங்க? கண்டிப்பாக ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தாலே போதும் ப்ரோ. நல்லா இருக்கும், தமிழ்நாடு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு கரெக்டாக ஒரு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துக்கிட்டு ஒரு சேஃப்டி கரெக்டாக இருந்துச்சுனாலே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும் ப்ரோ. எத்தனை தொகுதிக்கு மேலே விஜய் ஜெயிப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அட்லீஸ்ட் மெஜாரிட்டி ஒரு 150க்கு மேலே தான் வாங்குவார் ப்ரோ.
எங்கள் சைடு நாங்கள் சேலம் தான் bro. அண்ணனுக்கு எப்போவுமே மவுஸ் அதிகம் தான், மவுஸ் எப்போயுமே இது குறையாது. ஏப்ரல் 23ஆம் தேதி கரெக்டாக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அனைவருமே எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி இந்த வாட்டி தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சர்னால் மக்களுக்கு என்ன பண்ணணும் எப்படி இருக்கணுன்றதை இது வரைக்கும் யாரும் பண்ணதில்லை. எங்கள் அண்ணன் தளபதி விஜய் ஆட்சி வந்துச்சுன்னா ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டியதை கண்டிப்பாக காட்டுவார். அறிஞர் அண்ணா ஆட்சியில் இருக்கும்போதெல்லாம் நம்ம இருந்தோமா, மக்கள் எப்படி பார்த்தாங்கன்றது நம்ம யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் இப்போ ஊழல் நினச்சிட்டு இருக்க இந்த திமுக ஆட்சியை விரட்டி அடித்து எங்கள் அண்ணன் 2026 தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகுவார். நாங்கள் வெற்றி பெறுவோம். எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரியே தான், ரெண்டே கட்சிக்கு இடையில தான் போட்டியே, ஒன்று டிஎம்கே ஒன்று டிவிகே. கண்டிப்பாக எங்கள் அண்ணன் வெற்றி பெறுவார். இந்த டிஎம்கே ஆட்சியில் என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியில்? டிஎம்கே ஆட்சி என்ன பண்ணாங்கன்றது பிரச்சனை ஃபஸ்ட்டு இல்லையா, அவனுக்கு எது மக்களை வந்து பார்த்தாங்களா, எதுவுமே பண்ணலை. எவ்வளோ கொள்ளை திருட்டு எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருக்கானுங்க. இது வரைக்கும் மக்களையும் வந்து எதுவுமே பார்க்கவே இல்லை. இப்போ கடைசி எலெக்ஷன் டைம்னால கீழே வந்து ஆக்டிங் பண்ணி சீன் பண்ணிட்டு இருக்காங்க தவிர்த்து மக்களுக்கு அவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி வெற்றி பெறும்போது எங்கள் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மட்டுமே தான். நன்றி. எந்த கட்சியும் கிடையாது. எங்கள் ஃபேமிலியை வந்து பார்க்குறோம், சாப்பிட வந்து பார்க்குறோம். ஏன் கேட்டால் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் விட்டு வராரு. ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். ஒரு இதே தொகுதியில் காலை சிஎம் நாமினேஷன் பண்ணார், அவ்வளோ பாதுகாப்பு கொடுத்தாங்க. நீங்கள் அதான் பாதுகாப்பு கொடுத்தா இந்நேரம் உள்ளே வந்து ஃப்ரீயாக பார்த்து போயிருப்பார். இதுக்குன்னே அவர் சிஎம்மாக வரணும். அவர் யாருக்கு காட்டுறாரோ அவர் ஓட்டு போட்டு போகிறோம். இந்த வாட்டி மாற்றம் தேவை, அவ்வளோதான். இது சிஎம் சார் தொகுதி. அதுதான் சொல்கிறேன் சார். இன்னைக்கு காலைல நாமினேஷன் தாக்க பண்ணார். போலீஸ்காரெலாம் சேர்ந்து ரோப் போட்டு நிற்க வச்சு, அவ்வளோ தொண்டை நிற்க வச்சு, அவங்களாம் காசு கொடுத்து நிற்க வச்சு லைன் நிற்கிறாங்க. அழகாக போகிறா, டாட்டா காட்டு போகிறாரு. இங்கே மனுஷன் மேலே நின்று இவ்வளோ கும்பலை பார்க்க முடியல. பாதி பேர் குழந்தைங்க பார்க்காம போகிறேன்னு அழுகுறாங்க. அப்போ இது காரணம் என்ன? சேஃப்டியில் தான் அவர் பயந்து போகிறாரு. நீங்கள் இதே பாதுகாப்பு போலீஸ் கொடுத்தாங்கன்னா போலீஸ்க்கே கும்பலாக நிற்கிறாங்க. போலீஸ் ரோப் போட்டு நின்று பண்ணால் எல்லாம் லைன் நிற்பாங்க, பார்த்துட்டு போவாங்க. எல்லோரும் அவங்க காசு பூ போடுவாங்க. எல்லாருமே அவங்க காசு பூ போட்டு ஒரு வர வைப்பாங்க. இதுக்குன்னே அவர் சிஎம்மாக வரணும். அவர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பார்ப்பார்ல, சிஎம் வந்து பாதுகாப்பு கொடுப்பார். கண்டிப்பாக போலீஸாக பார்க்கல, மக்கள் கொடுக்கல, கண்டிப்பாக அதுக்குன்னே வரணும். அவர் எங்கே யார் இந்த தொகுதியில் யார் தெரில, இந்த அது பேரில் தெரில, அவர் யாரை காட்டுறோ அவர் ஓட்டு போடும். எல்லா இடத்துலையும் அவர் முகம் தான், அவருக்கோசம் ஓட்டு போடும். தலைவர் பார்த்து சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம பிறகும்போது சந்தோஷப்படுவோம்ல, நம்ம குழந்தை பிறகும்போது அந்த மாதிரி நான் தளபதி பார்த்தேன். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. தளபதி ஆட்சி தான். புரியல. ஆனால் இது வரைக்கும் யாரும் வந்திருக்காங்கன்னா சிஎம் தொகுதி தான். ஆனால் தளபதி வந்தார் பார்த்தீங்களா, வேறு லெவலு. எப்போ வேறு லெவல் தான் அவர் ஆட்சி தான். இந்த இப்போ பார்க்க வந்தவங்களாம் ஓட்டா மாறாதுன்னு சொல்கிறாங்க, ஒரு பிரச்சாரம் வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? மாறும். ஏன் மாறாது? மாற்றணும், நம்ம மாற்றணும். பொதுமக்களை நம்மளை மாற்றணும். இங்கே நீங்கள் இந்த தொகுதி தானே? இந்த தொகுதி தான். இந்த தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அதெல்லாம் இன்னும் சரி செய்யாமல் இருக்காங்க. பிரச்சனை நமக்கு தெரில, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரிங்களா? தளபதி வராரு, புதுசாக வராரு, அவருக்கு நம்ம மாற்றம் கொடுக்கணும். ரொம்ப நல்லா தான் இருந்தது. நிறைய கூட்டம் வந்தது. இது வரைக்கும் எந்த கட்சியில் வந்ததில்லை. தளபதி கட்சியில் தான் ஃபஸ்ட்டு வாட்டி வந்தது. எதுக்காண்டி வந்து பார்த்தேன்? ஒரு ஆக்டராக வந்து பார்த்தியா, இல்லைன்னா ஒரு கட்சி தலைவராக அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தேன்? நான் ரெண்டுமே பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து விஜய் ஃபேன் தான், அதனால வந்து பார்த்தேன். இந்த கூட்டம்லாம் ஓட்டா மாறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மாறும். அவரோட பேச்சு எப்படி இருந்துச்சு நினைக்கிறேன்? நல்லா தான் இருந்தது. எப்போவுமே பேசுகிறாங்க, நல்லா தான் இருந்தது.